சூப்பராக உங்களால் வீடு வாங்க முடியும், இடம் வாங்க முடியும். அதே மாதிரி இடம் விற்று வீடு வாங்குறதுக்கு, வீடு விற்று இடம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். வருத்தமே படாதீங்க, உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. 7.5 சனியில் ஒரு சின்ன நெகட்டிவ் தான், ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மேஷ ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, ராகு 11ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல குரு. வருஷ பிற்பகுதியில் குரு பயிற்சி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், ஒரு சில விஷயங்கள்ல தீமைகள் இருக்கு. எந்த விஷயத்துல தீமைகள் இருக்கு அப்படின்னா 7.5 சனி. அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ஈஸியாக கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் நிறைய பேருக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த வேலை மாற்றம் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிக சம்பளம் கிடைக்குது அப்படின்னு புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாமல் ஏற்கனவே அந்த கம்பெனி நல்லா இருக்கா அப்படின்னு யோசிச்சு ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேலையை விட்டுட்டு வேலை தேடாமல் வேலையை வேற இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை விடுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 7.5 சனிலையும் பாதிப்புகள் வராது. நன்மைகள் என்ன அப்படின்னா 11ஆம் இடத்தில் உபஜெயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய விசேஷமான இடம். அந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கும். ஆனால் அதில் ஒரு கவனம் இருக்கிற விஷயத்தை தான் அந்த சனி பகவான் சொல்கிறார். அதேமாதிரி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சிக்கிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பல்வேறு விதமான நன்மையான விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் நடக்கும், நெருக்கடிகள் குறையும், ப்ரெஷர் குறையும், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நல்லையே இருக்குது. கொஞ்சம் ப்ரெஷரும் குறையும், ஆஃபீஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிஸ்னஸ் நடக்குமான்னு நடக்கும், லாபம் வருமானா லாபம் வரும். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா வந்த லாபத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வரும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. கடன் அதிகமாக வாங்கிட்டு நம்ம ஒரு வட்டிக்கு அதிகமாக வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணி உடனே 3 மாதத்தில் அடைச்சிடலாம், 6 மாதத்தில் அடைச்சிடலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதில் மாட்டுவீங்க, கவனமாக இருங்க. ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் லாபஸ்தானத்தில் கூடிய ராகு லாபத்தை கொடுப்பார். அதை நீங்கள் கரெக்டாக எப்படி கொண்டு போக போகிறீங்க, அந்த லாபத்தை எந்த மாதிரி விஷயத்தில் பயன்படுத்த போகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்க போகுது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பூர்வீக சொத்தை இப்போ போய் கேட்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. அதில் சண்டைகள் தான் வரும், பிரச்சனைகள் தான் வரும். ஏற்கனவே அந்த சண்டை இருக்குன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதை தள்ளி போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக டிசம்பருக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து கிடைக்கும், டென்ஷன் இல்லாமல் கிடைக்கும். சேஃபாக இருங்க. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு உங்களுடைய மருத்துவம் மூலமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணோம், குழந்தை வரத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தை ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நடந்திருக்காது. ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்பு வீணாக போனதான் மிச்சம், செலவானதான் மிச்சமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான அமைப்பு உறுதியாக உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். சார் 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு சார், நான் என்ன சார் பண்ணுறது, ஏற்கனவே என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, ஏற்கனவே என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க.
ஏழரை சனி காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும். ஏன்னா கர்மக்காரகன் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த நேரங்களில் தான் உங்களுக்கு எல்லா விதமான வாழ்வியல் கர்மாக்கள் நடக்கும். ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பெற்றுக்கிறது, வேறு விஷயங்களில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது செய்கிறது எல்லாமே வரும். அதில் ஒரு கவனம் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. ஆசை இல்லாமல் நான் நார்மலாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு தான் முயற்சி பண்ணுறேன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி கடும் உழைப்புகளை போடுங்க. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது, ஏழரை சனி மட்டும்தான் இருக்குது. அப்போ கடும் உழைப்புகளை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் இப்போவே ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் மே மாதத்துக்கு அப்புறம் நல்லாவே வரும். ஒன்றும் பயப்படாதீங்க. இல்லை சார் அங்கே பிரச்சனை இங்கே எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களுக்கு என்ன வேலை இல்லையா, வேலை தேடுங்க. வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களா, மாறுங்க. அது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு மேலே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வீசா ரெனியூவல் பண்ணோம், ஜூன் மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிஆர் அப்ளை பண்ணோம், ஜூன் மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாம் நடக்கக்கூடிய நேரம். மாணவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை படிக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சூப்பராக இருக்கும். மார்க் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில மார்க் வராது. அதுக்காக நான் அந்த கோர்ஸ் படிக்க முடியாமல் போயிடுச்சு, இந்த கோர்ஸ் படிக்க முடியாதுன்னு போயிடுச்சுன்னு இல்லாமல் நீங்கள் வாங்கின மார்க்குக்கு என்ன படிக்க முடியுமோ அதை முயற்சி பண்ணுங்கள். வருத்தமே படாதீங்க. உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. ஏழரை சனியில் ஒரு சின்ன நெகட்டிவ் தான், ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்க போகிறீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க சூப்பராக பண்ணால் நிறைய வாய்ப்புகள் வரும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். குவாலிட்டி கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஆள் பேமெண்ட் கரெக்டாக கொடுப்பாரான்னு பார்த்துங்க. உங்களால் சப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் சூப்பராக வரும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள். சூப்பராக உங்களால் வீடு வாங்க முடியும், இடம் வாங்க முடியும். அதேமாதிரி இடம் விற்று வீடு வாங்குறதுக்கு, வீடு விற்று இடம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு மேலே சிறப்பாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் கிடைக்காது, 2 வாட்டி 3 வாட்டி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் ஜூன் மாதத்துக்கு மேலே இருக்குது. அதனால் மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்களாக தேவையில்லாமல் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு தவறு பண்ணால் மட்டும்தான் பிரச்சனையை தவிர நீங்கள் சில விஷயத்தில் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியான வருஷமாக கண்டிப்பாக அமையும். நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல, தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது, நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் பிடிஎஃப்ல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்க கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசனம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு
பிரவேசிக்கிறார் காலையில 9:40. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா விஷயம் வந்து பாருங்க, நீங்க 7 நாட்டு சனியில இருக்கீங்க. 7 நாட்டு சனியில இருந்தாலும் பெருசா கவலைப்படணும் அப்படின்னு 100% அவசியம் இல்லை. எப்படி பின்னாடி சொல்றேன் கேளுங்க. விஷயம் 7 நாட்டு சனி அப்படின்னாலும் உங்க மேஷராசி எல்லா வயதினருக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்குமா? கிடையாதுங்க. உங்களோட வயசை பொறுத்து தான். நீங்க ரொம்ப சின்ன வயசு, அதாவது 10+, 20+ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சில பல படிப்பினைகளும் சோதனைகளும் வேதனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அம்மா சொன்னா கேட்க மாட்டோம், அப்பா சொன்னா கேட்க மாட்டோம், உறவு சொன்னா கேட்க மாட்டோம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். சனி சொன்னா கேட்போம். எப்படி கேட்போம்? ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க வந்து பாருங்க, நீங்க வீட்ல இருக்கீங்க. இப்ப 22 வயசு ஆயிடுச்சு. படிப்பு முடிச்சிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க. வீட்ல இருந்த வரைக்கும் அம்மா வந்து ட்ரெஸ் துவச்சி, ட்ரெஸ் அயர்ன் பண்ணி கிளீனா மடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஃப்ல வச்சிருப்பாங்க. காலையில எனக்கு இந்த ஷர்ட் சரியில்லை, நீங்க நல்ல வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல வெயிட் ஏறியிருந்தா கூட எல்லா ஷர்ட்டையும் போட்டு பார்த்து, ஐயோ எனக்கு ஷர்ட் சரியில்லை, நான் குண்டாயிட்டேன் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷர்ட்டையும் நீ சாப்பாடு போட்டு போட்டு என்ன வெயிட் ஆக்கிட்ட அப்படின்னு ஒவ்வொரு அயன் பண்ண ஷர்ட்டையும் தூக்கி 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 போட்டிருப்பீங்க. அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சரிப்பா எந்த ஷர்ட் போட்டுக்க, நீ திட்டந்தெல்லாம் தாங்கிக்கின்னு என்ன ஷர்ட் நீ போட்டுக்கிறப்பா அப்படின்னு கேட்டு திரும்பி அயன் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சு திருப்பி நீங்க மறுநாள் காலைல அந்த மாதிரி பண்ணுவீங்க. திருப்பி அடுத்த நாள் காலைல இதே மாதிரி இதையே நீங்க ரொட்டீனா வச்சிருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் ஏதோ ஒரு இடத்துல வேலை கிடைச்சு தூக்கி போடுவான் சனி. போய் அங்க தனியா தான் உட்காரணும். அம்மாவும் வரமாட்டாங்க, ஆட்டுக்குட்டியும் வரமாட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு காலையில எந்திரிச்சோடனே ஐயோ ஆஃபீஸ்க்கு போகணுமே, நீட்டா போகணுமே, ஷர்ட்டை எடு, அயன் பண்ணு. அயன் பண்ணிட்டு அயன் பண்ணவும் தெரியாது. அயன் பண்ணிட்டு அதை அப்படியே பத்திரமா அஜஞ்சதா அயன் பண்ணிட்டு பத்திரமா மடிச்சு வச்சு திருப்பி மறுநாள் காலைல ஐயோ எவ்வளோ சுருக்கம் இருக்கு, அயன் பண்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு போடா ஐயோ அப்படின்னு வருத்தப்படுவோம். அப்ப யோசிப்போம், நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அயன் பண்ணியிருப்பாங்க, எத்தனை சொக்காய் நம்ம தூக்கி தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு இப்ப வருந்துவீங்க, வருத்தப்படுவீங்க. அம்மானோட அருமை அப்படின்ட்டு தெரியும். இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்காரு சனி பகவான். அப்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னலாம் நீ தப்பு பண்ண, அந்த தப்பெல்லாம் உனக்கு உணர வைப்பாரு. அதுக்கான பனிஷ்மெண்ட் நீ கூட இருந்தா தானே உங்க அம்மாவை ஏய்க்கிறதுக்கு, உங்க அம்மா தலையில மிளகா அரைக்கிறதுக்கு தூக்கி வெளில போடு. வெளில தூக்கி போட்டு ஒரு ஹாஸ்டல்ல போடு, இல்ல ஒரு பிஜில போடு. உன் வேலையை நீயே செஞ்சுக்கோ. அப்ப அந்த வேலையினோட கஷ்டம் தெரியும், பெத்தவங்களோட அருமை தெரியும் அப்படின்றத புரிய வைப்பார். இது 7 நாட்டு சனியில நீங்க இருக்கீங்க. வயசு ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னா அதை விரைய சனின்னு சொல்லுவாங்க. அந்த சனியில உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் இதெல்லாம். புரியுதுங்க? உங்களை செதுக்குவாரு, சிற்பமாக்குவாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்க மத்தியம வயசுல இருக்கீங்க, ஒரு 30+ இருக்கீங்க, 40 கிட்ட இருக்கீங்க அப்படின் போது ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில 7 நாட்டு சனி பகவான் வந்துட்டாரு, வந்து உங்களை செதுக்கிட்டாரு. இப்ப செதுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப ஜஸ்ட் வந்து பாருங்க, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அதை புரிய வைப்பார். அதுக்கும் மேல நீங்க எவ்வளவு ஓடுறீங்களோ அவ்வளோ சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மத்தியம வயசு சனி, பொங்கு சனி அப்படிம்பாங்க. பொங்கு சனியில பெருசா பிரச்சனை கிடையாது. நீ என்ன நினைக்கிறோ அதுவாக மாற்றப்படுவோம். ஆனா நீ உழைக்கணும். உழைக்கிற அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகு. இது 2வது விஷயம் அப்படின்லாம். 3வது உங்களுக்கு வயோதிகம். நீங்க வந்து பாருங்க 60+ ஆயிடுச்சு, 70+ ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு 7 நாட்டு சனி வருது, 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னும் போது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. இது சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். ஆனா இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த வருஷம் எக்ஸலண்டா இருக்கு. இவ்வளோ பிரச்சனையும் சொல்லிட்டு எக்ஸலண்டா இருக்குன்னு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிள். நீங்க வயசு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் கூட எக்ஸலண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் மாசம் 1/6/2026 குரு பயிற்சி நடக்குது. குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்சம் பெற்று அமர்றார். அப்ப அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை படியறதுனால ஒன்னும் செய்ய போறதுல கம்முன்னு இருக்க போறோம். ஆக இந்த வருஷமும் நீங்க வந்து சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். வயசு மேஷ ராசிகளா இருந்தீங்கன்னா கூட நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, இன்னல்கள் கிடையாது, இடையூறுகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த 4ஆம் மாசத்துல இருந்து 6ஆம் மாசம் வரைக்கும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கே தவிர 6ஆம் மாசம் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிடும். இது ஒரு பெரிய பிளஸ்ஸுங்க. ராகு வந்து லாபஸ்தானத்துல இருக்காரு. லாபஸ்தானத்துல இருக்க ராகுனால இது வரைக்கும் மேஷம் கெடாத இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, பெரும்பாலான மேஷம் பெருசா வந்து காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மையில அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காங்க. இது வரைக்கும் எப்படி என்னோட வாழ்வாதாரம் இருந்துச்சோ அதோட ஹையா போயிருக்கேன், இல்ல அதே மாதிரி இருக்க, பெருசா நான் வந்து கீழே போல. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ராகு பகவான். ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கொடுத்திருந்தாரு. காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருந்துச்சு அவர் மேல. இந்த வருஷம் 12ஆம் மாசம் வரைக்கும் ஒரு லாபஸ்தானத்துல தான் இருக்க போறார். புரியுதுங்களா? அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம்
நம்ம வந்து பாருங்க, நண்பர்களால் நம்மளுக்கு பிரச்சனை. நண்பர்கள முழுசும் நம்புறீங்க அப்படின்னா முழுசும் நம்பக்கூடாது. அதே மாதிரி அவங்களால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ரம்மி விளையாடுறது, ஏமாறுறது. ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கட்டு அப்படின்னு ஏமாறுறது. ஏதோ ஒரு விதத்தில ஒரு நவீன முறையில ஏமாறுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. 100% இல்ல 10%. அதே மாரி உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகளுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான மனக்கசப்பு அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளியாவே தான் இருக்கும். பெருசா அந்யோன்யம் அப்படின்றது மலரப் போறது இல்ல. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்துல வந்து உட்கார்றார். ஏதோ ஒரு விதத்துல மேஷம் கம்ஃபர்ட் அப்படின்றத அனுபவிப்பாங்க. நெறைய மேஷ ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் வீடு கட்டலையா? வீடு அப்படின்றது கட்டுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலையா? திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். பிள்ளைங்கள வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். பிள்ளைங்க ஒரு யுஜி படிக்கிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டே இருக்காங்க. பெருசா சீட் வாங்க மாட்டேங்கிறாங்க. நெறைய பேருக்கு பிள்ளைங்க அவங்க சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு. இவங்களே ரொம்ப இளம் வயசா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா, அம்மானோட ஹெல்த்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு. இப்படி நெறைய நல்ல விஷயம் அப்படின்றது காத்திருக்குங்க. அப்போ ஆன் தி ஹோல் எங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, விஷயம் சனி பகவானோட பிடியிலிருந்து ஃப்ரீ ஆவுறீங்க குருனோட பார்வையினால. அதுவே ஒரு பெருத்த ரிலீஃப். அதுக்கும் மேல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உயருவீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு ஏதாவது செய்யலாமாமா? அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்தி முருகன 11 முறை சுத்தி வாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் போக முடியலம்மா அப்படின்னா, மாசத்துல 1 நாள் கார்த்திகை, சஷ்டி இந்த மாரி நாட்கள்ல இல்ல என்னைக்கு உங்களுக்கு விடுப்போ அன்றைய தினம் நீங்க போயிட்டு ஒரு நெய் விளக்கேத்தி 11 முறை சுத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருங்க. இந்த ஒரு பரிகாரம் போதுமானது மேன்மையான நிலைமையை அடைய அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா? மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா? நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பாத்தீங்கன்னா குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்ல இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா? வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்த நீங்க பார்க்கணும். கம்ப்ளீட் ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கணும். தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்ட்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.